வணக்கம். மைதாக்கு பதில் கோதுமை மாவு, மதுக்கு பதில் ஆரஞ்சு பழச்சாறு, சர்க்கரைக்கு பதில் கொஞ்சமா வெல்லம். நிறைய உலர் பழங்களும் கொட்டைகளும் சேர்த்து செய்யற ஆரோக்கியமான சுவையான கிறிஸ்துமஸ் பிளம் கேக் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 முட்டைய ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிடுங்க. பிளம் கேக்கோட சுவையை கூட்டுறதே இந்த உலர்ந்த திராட்சைகள் தான். கிஸ்மிஸ் பழம்னு சொல்லக்கூடிய இந்த உலர்ந்த திராட்சைகளை நான் 1/2 கப்பு தலை நிறைச்சு எடுத்திருக்கேன். 1 கப் திராட்சை வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இரும்பு சத்து மிக்க அத்திப்பழம். அத்திப்பழத்தோட சுவை உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம், பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். நான் 5 அத்திப்பழம் தான் எடுத்திருக்கேன். அதோட 12 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழம் தான் இந்த கேக்குக்கு இனிப்பு கொடுக்கும். 12ல இருந்து 15 பேரிச்சம்பழம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கடினமா இருக்கிறத வாங்காம மிருதுவா இருக்கிற பேரிச்சம்பழமா பார்த்து வாங்கிக்கோங்க. அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். அத்திப்பழத்தோட காம்பை நறுக்கி போட்டுட்டு பழத்தை 2ஆ வெட்டி உள்ள பாருங்க. ஏதாவது கருப்பா பூஞ்சா மாதிரி இருந்தா அதை பயன்படுத்த வேண்டாம். இந்த பழம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேரிச்சம்பழத்துல இருக்கிற காம்பையும் கொட்டையும் தூர போட்டுட்டு பழத்தை நல்லா விரிச்சு ஏதாவது பூஞ்சான் இருக்கான்னு பார்த்துட்டு பயன்படுத்துங்க. அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கோங்க. 30 முழு முந்திரியும் 20 பாதாமும் எடுத்திருக்கேன். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். பிஸ்தா வால்நட் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மத்த கொட்டைகளை கூட சேர்த்துக்கலாம். பாதாம நீல வாக்குல நறுக்கிருக்கேன். முந்திரிய சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுல நறுக்கிக்கோங்க. 4ல இருந்து 5 கிராம்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். பிளம் கேக்கோட மனத்துக்கு இந்த கிராம்பு ஒரு முக்கிய காரணம். இத ஒரு இடிகள்ல வச்சு நல்லா நுணுக்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் திப்பை இல்லாம இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பட்டைத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க கிராம்பு இடிக்கும் போதே 2 பட்டையும் சேர்த்து போட்டு இடிச்சிருக்கலாம். 1/2 தேக்கரண்டி பட்டைத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜாதிக்காய் தூளா இல்லைன்னா நீங்க ஜாதிக்காயவே உரசி போட்டுக்கலாம். இது ரொம்ப போட்டக்கூடாது, ஒரு பெரிய சிட்டிகை போட்டா போதும். அடுத்து சுக்குத்தூள். எங்க அத்தை இந்தியால இருந்து சுக்குத்தூள் அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவை எடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட சுக்குத்தூள் இல்லாதனால காய்ந்த இஞ்சி தூள் வாங்கி வச்சிருந்தேன். 1/2 தேக்கரண்டி சுக்குத்தூள் எடுத்துக்கோங்க. சுக்குத்தூளும் பட்டைத்தூளும் ஒரே அளவு, கிராம்பு தூளும் ஜாதிக்காய் தூளும் ஒரே அளவு. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி. ஏலக்காயை நிறைய போட்டா அது மத்த வாசத்தெல்லாம் அடைக்கிறோம், அதனால 1/4 தேக்கரண்டி போதும். எல்லா சுவையவும் தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இதெல்லாம் இப்ப தனியா இருக்கட்டும். 2 பெரிய ஆரஞ்சு பழங்களை எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா 3 பழம் எடுத்துக்கோங்க. பழங்களை நறுக்கி சாறு புழிஞ்சுக்கோங்க. பழச்சாரை வடிகட்டிடாதீங்க. கொட்டைகள் ஏதாவது இருந்தா அதை தூக்கி போட்டுருங்க. ஆனா ஆரஞ்சு பல்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சதை பகுதிகள் இருந்தாதான் ஆரஞ்சு பழத்தோட சுவையும் மனமும் இந்த கேக்ல நல்லா இருக்கும். ஒரு 1/4 கப் சாரை முதல்லயே தனியா எடுத்து வச்சிருங்க. மீதி இருக்கிற 1/2 கப் சாரை தனியா எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 கப்ல இருந்து ஒரு 3/4 கப் வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. இப்போ இந்த ஜெஸ்டர் வச்சு ஆரஞ்சோட ஜெஸ்ட், அதாவது ஆரஞ்சோட மேல் தோலை எடுக்க போறோம். ஆரஞ்சோட நறுமணம் அதிகமா இருக்கிறது அதோட தோல்ல தான். அதனால இதை சேர்த்தா சுவையும் மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தா பீட்ரூட் துருவுற துருவி மாதிரி தானே இருக்குன்னு வீட்டுல இருக்க துருவி எடுத்து துருவிடாதீங்க. இதுக்கு பேரு ஜெஸ்டர். இது இருந்தா மட்டும் எடுங்க, இல்லைன்னா நீங்க இந்த தோலை எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஆரஞ்சு நிற தோலுக்கு கீழே வெள்ளை நிற தோல் இருக்கும். அந்த வெள்ளை நிற தோல் பகுதி கொஞ்சம் சேர்ந்துட்டா கூட பயங்கரமா கசந்துரும். இந்த ஜெஸ்டர் பூவாட்டம் மேல இருக்கிற ஆரஞ்சு நிற தோல் பகுதியை மட்டும் எடுக்கும். இந்த ஜெஸ்டர் பயன்படுத்தும் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலோட்டமா சீவணும். ஏற்கனவே சீவன பகுதியை திருப்பி சீவவே கூடாது. ஒரு பகுதியை லேசா ஒரு தடவை மட்டும்தான் சீவணும். இந்த அளவுக்கு பார்த்து பக்குவமா எடுக்க முடிஞ்சா மட்டும் நீங்க தோல் எடுங்க, இல்லைன்னா வெறும் ஆரஞ்சு பழச்சாறே போதும். இதே மாதிரி சீவி 2 பழத்துல இருக்கிற தோல் பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம தனியா எடுத்து வச்சிருந்த 1/2 கப் ஆரஞ்சு பழச்சாறை ஒரு பாத்திரத்துல போட்டு சூடு பண்ணிக்கலாம். அதோட 1/2 கப்பு தலை நிறைச்சு எடுத்த உலர் திராட்சைகளையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். 2 நிமிஷம் ஆயிருச்சு. சாறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச அத்திப்பழங்களையும் பேரிச்சம்பழங்களையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலேயே இருக்கட்டும். இப்போ இந்த உலர் பழங்கள் எல்லாம் சாறை நல்லா உரியட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பழங்கள்லாம் சாறை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்போ இது இந்த பாத்திரத்திலேயே 1/2 மணி நேரத்துக்காவது நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் வரைக்கும் கூட விடலாம். ஆற நல்லா ஊறி மிருதுவாயிடும். தண்ணி இல்லாத நல்ல காஞ்ச கடாயா எடுத்துக்கோங்க. பொடிச்ச வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப்பு தலை நிறைச்சு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளை பொடிய கடாய் முழுக்க நல்லா பரப்பி விட்டுருங்க. அடுப்பு மிதமான தீக்கும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும். அடியில இருக்கிற வெல்லம் எல்லாம் நல்லா உருகி தண்ணி மாதிரி தெரியுது பாருங்க. ஒரு கரண்டியை வச்சு லேசா விலக்கி பார்த்தா தெரியும், அடியில நிறமும் மாறி இருக்கும். இன்னமும் கூட வெள்ளத்தை கொஞ்சம் உருக விடலாம், ஆனா சட்டுன்னு புகஞ்சிரும். அதனால நான் இப்பவே நிப்பாட்டிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1/4 கப்ல பாதி கப் தண்ணி ஊத்திருக்கேன். பாகு ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நுரைச்சு ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது. வடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இந்த பாக ஒரு பாத்திரத்துல வடிச்சு வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. நல்ல கரும் பழுப்பு நிற வெல்லமா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் பிளம் கேக்குக்கும் நல்ல நிறம் கிடைக்கும்.
முதல்ல அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 170 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருங்க. ஒரு சல்லடையில 1 கப்பு தலை தட்டி எடுத்த கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச நறுமண பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட அரை தேக்கரண்டி தலை தட்டி எடுத்த சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இன்னொரு அரை கப் தலை தட்டி எடுத்த கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். இதுக்குள்ள 2 சல்லடை தட்டு இருக்கிறனால இது 2 தடவை சலிக்கிறதுக்கு சமம். நீங்க சாதாரண சல்லடை பயன்படுத்தினீங்கன்னா 2 தடவையாவது சலிச்சுக்கோங்க. மாவை சலிச்சு பயன்படுத்தினாதான் கேக்கு நல்லா வரும். இதோட நம்ம நறுக்கி வச்ச கொட்டை வகைகள், முந்திரி, பாதாமையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதோட நம்ம நறுக்கி வச்ச அத்திப்பழங்கள், பேரிச்சம்பழங்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பழ வகைகளையும் கொட்டைகளையும் வரமாவோட சேர்த்து கலந்தாதான் கேக்ல இதெல்லாம் பரவலா இருக்கும். எல்லா கேக் துண்டுகள்லயும் இது எல்லாமே இருக்கும். சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இத கலக்கிறப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. ஒரு கரண்டி வச்சு லேசா எல்லா வரமாவும் இந்த பழங்கள் மேல படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. இது கலந்து 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க கேக்க அவன்லயே வச்சிடணும். உலர் பொருட்கள்லாம் தயாரா இருக்கு. முதல்ல முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்காம செய்யணும்னா அரை கப்பு இளஞ்சூடான பால்ல 1 இல்ல 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறை விட்டு கலந்தீங்கன்னா பால் லேசா தெரிஞ்சிரும். அந்த பாலை ஆற வச்சு இப்போ முட்டைக்கு பதில் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைய நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சிட்டனால சில்லுன்னு இல்ல. முட்டை சில்லுன்னு இருந்தா கேக்கு சரியா வேகாது. இப்போ இந்த முட்டைகளை ஒரு விஸ்க வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் பயன்படுத்துறேன். இது ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு அடிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி முட்டை நல்லா நுரைச்சு வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. கூடவே 1 தேக்கரண்டி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்ல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்னு கேட்டு வாங்குங்க. இந்த வெண்ணிலா வாசம் முட்டையோட கவிச்சி வாசத்தை அடக்கிடும். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச வெள்ளப்பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் கொஞ்ச நேரம் தண்ணி இல்லாம கருகி உருகுனால வந்த நிறமும் வாசமும் இந்த பிளம் கேக்குக்கு பிரத்யேக நிறத்தையும் மனத்தையும் தரும். இவ்வளோலாம் செய்ய எங்களுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியா 1/4 கப் வெல்லத்தை இப்ப சேர்த்துக்கலாம். பாகுல ஊத்துன தண்ணிக்கு இணையா, அதாவது 1/4 கப்ல பாதி, இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு பழச்சாறையோ இல்ல பாலையோ கூட சேர்த்துக்கலாம். உங்க கேக்கு இன்னும் இனிப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இன்னொரு 1/4 கப்பு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த இனிப்பு சரியா இருந்தது. நம்ம தனியா எடுத்து வச்ச 1/4 கப்பு ஆரஞ்சு பழச்சாறை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம துருவி வச்ச ஆரஞ்சு தோலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/3 கப் தேங்காய் எண்ணெய், அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மி, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்க கேக்ல இந்த தேங்காய் எண்ணெயோட வாசம் தனியா தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்க பூரி, வடையெல்லாம் எந்த எண்ணெயில சுடுவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதுல நம்ம ஏற்கனவே கிளறி வச்ச கோதுமை மாவை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல கிளறி விட்டுக்கலாம். அதாவது கரண்டியை வச்சு ஒரு சுத்தி நடுவுல ஒரு கோடு கிழிக்கணும். அவ்வளவுதான். மொத்தமா ஒரேடியா கிண்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வரமாவு எதுவும் இல்லாத அளவுக்கு கிளறி விட்டுருங்க, போதும். ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் வச்சு எண்ணெயோ வெண்ணெயோ தடவி அதுல இந்த கேக் மாவை போட்டுருங்க. மாவை போடுறப்போ ரொம்ப அழுத்த கூடாது. கேக் டின்ல நல்லா பரப்பி விட்டுட்டு மேல ஒரு கரண்டியை வச்சு சமன்படுத்திருங்க. அவன் ப்ரீஹீட் ஆகி தயாரா இருக்கு. நடு ரேக்ல கேக்க வச்சு ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணிருங்க. இந்த பெரிய அவன்ல நான் எப்பவுமே 1 மணி நேரம் வைப்பேன். சரியா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பாத்திரலாம். எவ்வளவு நேரம் பேக் பண்ணணும்ன்றது அவனை பொறுத்து மாறும். கேக்குக்கு நடுவுல ஒரு பல் குத்துற குச்சியை வச்சு குத்தி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கூட ஒட்டாம வரணும். அப்பதான் முழுசா வெந்திருக்குன்னு அர்த்தம். அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் ஒட்டி இருந்தா பரவாயில்ல, ஆனா வெந்த மாவு குச்சியில ஒட்டி இருக்க கூடாது. வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேக்கு இந்த டின்குள்ளேயே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கத்திய கேக் ஓரங்கள்ல நல்லா சுத்தி விட்டு ஏதாவது ஒட்டி இருந்தா வெட்டி விட்டுருங்க. ஒரு பெரிய தட்டை வச்சு மெதுவா கவுத்தி லேசா தட்டி விட்டு எடுத்தீங்கன்னா அழகா எடுக்க வரும். இந்த கேக்க வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது. நல்லா இந்த தட்டிலேயே ஆற விட்டுருங்க. இந்த கேக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வெட்டிடலாம். முன்னாடி பக்கம் வச்சு வெட்டுறதை விட பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு வெட்டினா ரொம்ப செதறாம அழகா சீரா வெட்ட வரும். எவ்வளவு மிருதுவா வந்திருக்கு பாருங்க. இந்த கேக்க செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாள் சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் சமையல் மதுரை டு கோவை. அன்புடன் ஷியாமளா சத்யசீலன். நன்றி.